வசந்தி, பஸ் ஸ்டாண்ட் போய் மாமாவே கூட்டிவிட்டு வந்துடுறேன். வாசலில் வண்டியில் ஏறி அமர்ந்து கொண்டு உள்ளே இருந்த மனைவி வசந்திக்கு குரல் கொடுத்துவிட்டு கிளம்பினான் மாறன். இவர்களின் ஊரில் நடக்கவிருக்கும் ஒரு உறவினர் திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக மாறனின் தாய்மாமா வந்திருக்கிறார். மாறனின் அப்பாவும் அம்மாவும் வெளியூருக்கு போயிருப்பதால் மாமாவை வரவேற்று உபசரிப்பது மாறனுக்கு பொறுப்பாகிவிட்டது. பேருந்து நிலையம் சென்று மாமாவை வரவேற்று வீட்டுக்கு அழைத்து வந்து 2 நாட்கள் எவ்வித குறையுமின்றி உபசரித்தனர் மாறனும் வசந்தியும். அந்த திருமண நிகழ்வில் கலந்து கொண்டு விட்டு 3வது நாள் கிளம்பினார் மாமா. மீண்டும் அவரை பஸ் ஏற்றிவிட அழைத்து போனான் மாறன். நீங்க 2 நாள் தங்கியிருந்தது ரொம்ப சந்தோஷம் மாமா. ஆனா எனக்கு ஒன்றும் சந்தோஷம் இல்லடா மாறா. ஏன் மாமா, உபசரிப்புல எதுவும் குறை வச்சுட்டோமா? அதெல்லாம் இல்லை. என் அக்கா உன்னை எப்படி வளர்த்தா? நீ கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி கஷ்டப்படுறதை பார்க்கும்போது வேதனையா இருக்கு மாறா. நான் என்ன கஷ்டப்படுறேன் மாமா? நான் நல்லா தானே இருக்கேன். என்ன நல்லா இருக்க? உன்னை எப்படி பொண்டாட்டி வேலை வாங்குறான்னு 2 நாளாக நான் கூட இருந்து கவனிச்சிட்டு தானே இருந்தேன். பாத்திரம் கழுவுறதும், துணி மிஷினில் போட்டு எடுத்து உலர்த்தி மடித்து வைக்கிறதும், வீடு துடைக்கிறதும், காய் நறுக்கி தர்றதும், 2 குழந்தைகளுக்கு யூனிஃபார்ம் அயன் பண்ணி வைக்கிறதும். என்னடா இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இப்படி இறங்கி வேலை செஞ்சால் உனக்கு என்னடா மரியாதை இருக்கும்? வேலைக்கு போகிற நீ வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறதை விட்டுவிட்டு என் மாமா, அதான் உன் அப்பா, அவர் எப்படி கெத்தா இருந்தார் தெரியுமா? என் அக்கா தான் வீட்டு வேலை அத்தனையும் பார்த்துக்கிட்டா. அவளும் தான் வேலைக்கு போனா. உன்னையும் எப்படியெல்லாம் தாங்கி வளர்த்தா. கல்யாணத்து முன்ன வரைக்கும் உன்னை ஒரு வேலை செய்ய விட்டுருந்தாளா உன்னை? இப்போ பாரு, என்னக்கே வயிற்றுச்சலா இருக்கு. இனிமேலாவது உன் பொண்டாட்டிக்கு வேலை செய்கிறத முதல்ல நிப்பாட்டு. உன் இடத்துல இருந்து என்னைக்கும் இறங்கவே கூடாது என்று படபடவென கொட்டி முடித்தார் மாமா. அவரை பார்த்து புன்னகைத்தான் மாறன். அப்பா அம்மா எங்கே போயிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா மாமா? ஏதோ வெளியூர் போகிறதா அக்கா சொன்னா. சிகிச்சைக்காக கேரளா போயிருக்காங்க. சிகிச்சையா? ஐயையோ, என்னாச்சுடா அக்காவுக்கு? மஸ்குலர் ஸ்கெலிட்டல் டிஸார்டர். அப்படின்னா தசை எலும்பு தசை நார்களில் ஏற்படுற பிரச்சனை. ஐயையோ, அக்காவுக்கு எப்படிடா இது வந்துச்சு? இப்போ நீங்கள் சொன்னீங்களே எல்லா வேலையும் அக்கா தான் செஞ்சான்னு, அதனால தான் வந்துச்சு. என்னடா சொல்கிற? ஆமாம், பெண்கள் உடம்பு என்ன இரும்புலையா செஞ்சிருக்கு? இல்லை, எத்தனை உழைச்சாலும் அப்படியே இருக்கிற வரத்தை பெண்களுக்கு ஆண்டவன் வாரி வழங்கியிருக்கானா? கல்யாணம் ஆனதுலேருந்தே பெட்ரெஸ்ஸில் இருந்த பாட்டி, குடும்பத்து வேலைகள் எதிலும் பங்கெடுக்காத அப்பா, நான் அக்கா இப்படி எங்கள் எல்லோரையும் ஒத்த ஆளாக அம்மா தான் எல்லா வேலைகளையும் செஞ்சாங்க. அவங்களும் வேலைக்கு போனாங்க. ஆரம்பத்திலே தெரிஞ்சிருந்தா சில நோய் அறிகுறிகளை அவங்க அலட்சியம் பண்ணிட்டாங்க. பெண்கள் புறம் தள்ளுற முதல் விஷயமே அவங்க ஆரோக்கியம் தானே. உடம்பு எத்தனை தான் தாங்கும்? நீங்கள் சொன்னது சரிதான் மாமா. என்னை அம்மா எந்த வேலையும் செய்ய விட்டதில்லை. ஆனால் என் கல்யாணத்துக்கு முன்னாடி கால் உடைஞ்சு 3 மாதம் வீட்டில் இருந்தேன். அப்போ தான் அம்மா எத்தனை வேலை செய்கிறாங்கன்னு கண்ணுக்கு தெரிஞ்சுது. சாப்பிட்ட தட்டை கூட அம்மா எடுக்கட்டும்னு மனசாட்சியே இல்லாமல் எழுந்து போயிருக்கேன். இதெல்லாம் தப்புன்னு அந்த 3 மாசத்துல தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நாள் அம்மா கிட்ட வாய்விட்டு மன்னிப்பு கேட்டேன். அதுக்கு அம்மா, இப்போவாது உனக்கு புரிஞ்சுதே, சந்தோஷம். உண்மையாகவே உன் மனசு உறுத்துச்சுன்னா உன் மனைவிக்கு இதை செய்யாதேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட இருந்தே எல்லா வீட்டு வேலைகளையும் கற்றுக்கிட்டு அதன் பிறகு தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். சரி மாறா, அதுக்காக நீ எல்லா வேலையும்ல பார்க்குற? என் மனைவி கல்யாணமான புதுசில் நான் வீட்டு வேலை செஞ்சால் கிடந்து தவிப்பா. மாமா, நான் செய்கிறேன், வம்பு பண்ணுவா. வீட்டு வேலை பெண்களோட தானே என்று சொல்லித்தான் அவளையும் வளர்த்திருந்தாங்க. வசந்தியை அதிலிருந்து வெளியே எடுக்க ரொம்ப சிரமப்பட்டேன். எனக்கு அவள் ஆரோக்கியம் முக்கியம். எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சு இன்னைக்கு ஆரோக்கியம் இல்லாமல் அம்மா படுற கஷ்டத்தை அவள் படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். காலம் போய் அப்பா இதை புரிஞ்சுக்கிட்டாரு. வயசு இருக்கும் காலத்தில் அம்மாவோட வேலைகளை பகிர்ந்துட்டுருக்கலாமேன்னு இப்போ புலம்புறாரு. அம்மாவும் வேலைகளை பகிர்ந்து கொடுத்துருக்கலாமேன்னு புலம்புறாங்க. நாங்களும் நாளைக்கு இப்படி புலம்ப விரும்பலை. வாழ்க்கையை பகிர்ந்துகிட்டுறது மாதிரி வேலைகளையும் பகிர்ந்துகிடுறோம், அவ்வளோதான் என்றான் மாறன். முடிக்கவும் பேருந்து வரவும் சரியாய் இருந்தது. மாறனிடம் விடைபெற்று கிளம்பினார் மாமா. செல்லும் வழி முழுவதும் மாறன் சொன்னவைகளை யோசித்து கொண்டே போனார். வீட்டில் சென்று இறங்கியதும் காரை துடைத்து கொண்டிருந்த தன் மனைவிடமிருந்து துணியை வாங்கி துடைக்க தொடங்கினார். வலது கை குடையுதுன்னு அன்னைக்கே சொன்னியே, அப்புறம் ஏன் காரை துடைச்சிக்கிட்டு இருக்க? நீ போ, நான் செய்யுறேன். கைவலி பரவாயில்லையா என்று கேட்ட மாமாவை பேரதிர்ச்சியில் பார்த்து கொண்டிருந்தார் அவரின் மனைவி. நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.